Hi everyone, welcome to my channel Shasmina's Diary. மீண்டும் ஒரு புதிய முயற்சி உங்களோட ஷேர் பண்ணுறதுல ரொம்பவுமே சந்தோஷம். இன்னைக்கு நாம எல்லாரோட ஆல் டைம் ஃபேவரட் குலாப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பொதுவாக குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் பேக்கெட் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரெட் ரவை இந்த மாதிரி யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. பட் இன்னைக்கு பிஸ்கட் சேர்த்து கொஞ்சம் புதுமையாக குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த குலாப் ஜாமுன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாக ஜூஸியாக வாயில் வச்சதுமே கரைஞ்சி போயிடும். இதை நீங்கள் பிஸ்கட் வச்சு தான் பண்ணினீங்கன்னு யாருமே நம்ப மாட்டாங்க. ருசி அவ்வளவு அருமையாக இருக்கும். இது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி அண்ட் அதோட தேவையான பொருட்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குறைவு. வாங்க இந்த குலாப் ஜாமுன் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முதலாவதாக இந்த குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 பேக்கெட் அளவு மாரி பிஸ்கட் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பிஸ்கட் வேணும்னாலும் இதில் சேர்த்துக்கொள்ளலாம். பட் க்ரீம் இல்லாத பிஸ்கட்டாக பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த பிஸ்கட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக உடைச்சி விட்டுக்கொள்ளுங்க. ஏன்னா நம்ம இதை பிளெண்ட் பண்ணும் போதே ரொம்ப ஈஸியாகவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி சேர்த்துக்கொள்கிறேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்துக்கொள்கிறேன். இது ஆப்ஷன் தான், உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கொள்ளுங்க. இது சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு சூப்பரான டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ முடிஞ்ச வரை இதை சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இது பிளெண்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா இது நல்ல ஃபைன் பவுடராகவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சில வேளைகளில் இதில் பிஸ்கட் துண்டுகள் பிளெண்ட் பண்ணப்படாமல் இருந்தால் நம்ம குலாப் ஜாமுன் செய்யும் போது இதில் வெடிப்புகள் வரும். ஸோ இந்த அளவுக்கு நைஸான ஃபைன் பவுடராகவே இதை அரைச்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இது கூட நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கொள்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக பேக்கிங் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லாவே கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது கூட நான் பால் சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் தண்ணி சேர்த்து கூட இதை பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அதாவது இதில் பால் சேர்க்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க, மொத்தமாக சேர்த்துடாதீங்க. அதாவது பால் சேர்த்து பிசையும் போது பார்த்தீங்கன்னா இதில் நல்ல ஒரு ரிச் டேஸ்ட் நமக்கு கிடைக்கும். அண்ட் அதோட இதை பிசையும் போது இதை நல்லாவே அழுத்தம் கொடுத்து பிசையாமல் கொஞ்சமாக சாஃப்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ உங்கள் கைகளில் எண்ணெய் இல்லைன்னா பட்டர் சேர்த்து இதிலிருந்து சம அளவான உருண்டைகளை பிடிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இதிலிருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கொள்ளுங்க. இது ரொம்ப பெருசாக இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் மீடியம் சைஸில் இது மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப பெருசாக இருந்ததுன்னா இதில் சுகர் சிரப் இறங்காது. அதே சமயம் சின்ன சின்ன உருண்டைகளை உருட்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிரப் இறங்கி நல்லாவே ஜூஸியாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இதை சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் நம்ம குலாப் ஜாமுன் உருட்டும் போது சில பேருக்கு வெடிப்பு வரும் இல்லையா, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் என்னென்னா இந்த மாதிரி கைகளில் எண்ணெய் தடவிட்டு உள்ளங்கையில் வச்சு நல்லாவே அழுத்தி உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. எந்த வெடிப்பும் இல்லாமல் பர்ஃபெக்டாகவே வரும். இந்த மாதிரி எல்லா மாவையும் கொஞ்சம் கூட வெடிப்புகள் இல்லாமல் ஒரே ஷேப்பில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இதுக்கப்புறமா நம்ம சுகர் சிரப்பை ரெடி பண்ணிக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் 150 கிராம் சீனி சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா அதே கப்பால், அதாவது நம்ம சீனி எடுத்தோம் இல்லையா, அதே கப்பால் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சேர்த்துட்டு இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லாவே கொதிக்க வச்சு எடுத்துக்கொள்ளலாம். இது கொதிக்கும் போது நான் இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கொள்கிறேன் வாசனைக்காக. அண்ட் கூடவே இந்த சுகர் சிரப் கட்டியாகாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கொள்கிறேன். அதாவது இதோட பதம் பார்த்தீங்கன்னா இதை கையால் தொடும் போது இது கொஞ்சமாக பிசு பிசுன்னு இருக்கணும். கம்பி பதம் வரும் வரைக்கும் இதை கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுக்கொள்ளுங்க. இதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க குலாப் ஜாமுனை பொரிச்சு எடுத்துக்கொள்ளலாம். இதுக்கு ஒரு சட்டி எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லாவே சூடாகினதுக்கு அப்புறமா குலாப் ஜாமுனை சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே கலர் சேஞ்ச் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்த குலாப் ஜாமுன் எல்லாமே ஈவனாக ஒரு கலர்லேயே நமக்கு பொரிஞ்சு வரும். அண்ட் பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டுக்கொள்ளுங்க. முக்கியமாக இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா இது ரொம்ப சீக்கிரமாகவே கருகிடும். அதே சமயம் லோ ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணிடாதீங்க, ஏன்னா குலாப் ஜாமுன் உருண்டைகள் வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இதை மிதமான தீயில வச்சு பொரிச்சு எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் சேஞ்ச் ஆகி வர இந்த டைமில் இதை வெளியில் எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுகர் சிரப்போடு சேர்த்து விட்டுக்கொள்ளலாம். ஸோ இதே போல் எல்லா உருண்டைகளையுமே பொரிச்செடுத்து சுகர் சிரப்போடு சேர்த்து விட்டுக்கொள்ளுங்க. சுகர் சிரப் சூடாக இருக்கும் போதே நம்ம உருண்டைகளை சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்லாவே ஊறி வரும். நீங்கள் ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா அந்தளவுக்கு ப்ளஃபியாக வராது. ஸோ சுகர் சிரப் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கொள்ளுங்க.
நாம் நார்மலாக செய்கிற குலாப் ஜாமுனை விட இந்த குலாப் ஜாமுன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாம் இது பிஸ்கட் யூஸ் பண்ணினதால் நம்ம நார்மலாகவே பிஸ்கட்டை தண்ணியில் நினச்சாலே ஊறிடும் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த குலாப் ஜாமுனும். ஒரு 10-15 நிமிஷத்துலேயே இந்த சுகர் சிரப்போட ஊறி இது நல்லாவே ப்ளஃபியாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் ரொம்ப நேரம் ஊற வைக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் செஞ்ச உடனே சர்வ் பண்ணிடலாம். ஸோ அவ்வளவுதான் நம்மளுடைய பிஸ்கட் குலாப் ஜாமுன் குண்டு குண்டாகவே ரொம்ப அழகான கலரில் ஜூஸியாக சூப்பராகவே ரெடியாக இருக்குது. ஸோ நீங்களுமே இதே மெத்தடில் நான் சொல்கிற அளவுகள் படி ட்ரை பண்ணினீங்கன்னா இதே மாதிரி சூப்பரான குண்டு குண்டு குலாப் ஜாமுன் நீங்களுமே செஞ்சு கொள்ளுவீங்க. ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் நிறைய கனவுகள் ஆசைகள்னு கொட்டி கிடக்குதுங்க. எல்லாத்தையுமே முயற்சியால் தான் வெல்லணும். எதிர்காலத்தை கணிக்க முடியாது, ஆனால் இப்போ ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதுல தப்பில்லைங்க. எதிர்காலம் எப்படி வேணும்னாலும் மாறும், பட் ஜஸ்ட் ட்ரை பண்ணுவோம். வாழ்க்கையில் ஒரு முயற்சி. இந்த முயற்சிக்கான பலன் உங்கள் அன்பான ஆதரவும் அழகான சொற்களும் தாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்ன போல் முயற்சி செய்கிறவங்களுக்கு கை கொடுக்கணும்னா உங்கள் அன்பானவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், தோள் கொடுங்க. இன்னும் ஒரு புது முயற்சியில் முடிந்தால் சந்திப்போம். அதுவரை மகிழ்ச்சியாக வாழ்வோம், முடிந்தால் வாழ வைப்போம். பாய் பாய்.